குரு வாழ்க, குருவே துணை, குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ மீனம் ராதா பேசுகிறேன். இந்த வீடியோல நம்ம குரு பயிற்சி மூலமாக 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். நவ கிரகங்களிலேயே மிகுந்த சுப கிரகம் என்று சொல்லப்படுகின்ற குரு பகவான், இவர் மேச ராசியிலே இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருக்கிறார். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை 12:59 மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைய இருக்கிறார். இந்த பெயர்ச்சி அடைதல் மூலமாக ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக நம்ம வருடக்கோள்கள் என்று சொல்லுகின்ற குரு, சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் எல்லாம் பெயர்ச்சி அடையும் பொழுது ஒவ்வொருவரும் நம்மளுடைய ராசிக்கு இந்த பெயர்ச்சி மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பொது பலனை எப்பொழுதுமே ஆவலாக பார்த்துட்டு இருக்கிறது வழக்கம். இதுல ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. சிலர் இந்த பொது பலன்கள் அவங்களுக்கு ஒத்து வரும், சிலருக்கு ஒத்து வராத ஒரு நிலையும் கொடுக்கும். இதுலயும் சந்திரனுக்கு பாக்குறதா லக்னத்துக்கு பாக்குறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்பாங்க. பொதுவா இந்த ராசி பலன்கள், பொது பலன்கள் எல்லாமே சந்திரனுக்கும் பார்க்கணும், லக்னத்துக்கும் பார்க்கணும். இப்ப சந்திரனுக்கும் சாதகமா இருந்து லக்னத்துக்கும் சாதகமா இருக்கும் பொழுது பலன்கள் ரொம்ப கரெக்டாவே இருக்கும். சந்திரனுக்கு சாதகம் இல்லாம லக்னத்துக்கு மட்டும் சாதகமா இருக்கும் பொழுது ஒரு சில பாதகங்களும் சாதகங்களும் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப ஒருத்தருக்கு தசாபுத்தி பலன்கள் சிறப்பாக அமைஞ்சு கோச்சார பலன்களும் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே மிக சிறப்பான மேன்மையான வெற்றி அடையக்கூடிய அனைத்து பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல தசாபுத்தி பலன்கள் சுபமாக இருந்து கோச்சார பலன்கள் சரியில்லாம ஒரு 7 சனி, அஷ்டம சனி, குரு சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுது இதெல்லாம் கோச்சாரம் அவங்களுக்கு சரியா இல்லைன்னு அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பலன்கள் கொஞ்சம் மதியமான பலனை கொடுத்துரும். அதாவது தசாபுத்தி பலன்கள் நல்லா இருந்தும் கோச்சாரம் அவங்களுக்கு சரியில்லாத அமைப்புல இருக்கும்போது பலன்கள் அவங்களுக்கு மதியமான நிலையில அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா தசாபுத்தி பலன்கள் ரொம்ப மோசமான தசாபுத்தி பலன்களாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவருடைய ஜாதகத்துல 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, இல்லைன்னா இவங்க இந்த கிரகங்களோட சாரம் வாங்கி தசை நடத்துறது, இது எல்லாமே கொஞ்சம் அசுப பலன்களை செய்யும். அந்த சமயத்துல கோச்சார பலன்களும் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதகர்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதே போல ஒருத்தருடைய வருடக்கோள்கள் சொல்லும் பொழுது அந்த கோள்கள் சஞ்சரிக்கின்ற ராசியில அவங்களுக்கு சுப கோள்கள் இருக்கும் பொழுது அப்பையும் அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கம்மியாவே இருக்கும். சரி, இப்ப நம்ம இந்த குரு பகவானின் கோச்சார பலன்களை பார்க்கலாம். அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருக்கும்பொழுது சுப பலன்கள் தருது. அதே போல குரு பகவான் 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல சில அசுப பலன்களையும் 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல சுப பலன்களையும் செய்வார். எப்படி இருந்தாலும் இவருடைய பார்வை படுகின்ற 5, 7, 9 இந்த பாவங்கள் மிக சிறப்பான பலனையை தரும்.